ஹரே கிருஷ்ணா. இன்று பார்க்க போவது கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் பன்றியை ஒத்த தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமாக செயல்படுபவர்களாகவும் தாய் தந்தையரிடமும் குடும்ப உறுப்பினரிடமும் அதிகமாக பாசம் உள்ளவர்களாகவும் நண்பர்களை அதிகமுடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பெரியோர்களிடத்தில் நல்ல அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக இருப்பார்கள். தன்மையாக பேசக்கூடியவர்கள், பிறப்பிலேயே செல்வந்தர்களாக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள், வாகன வசதிகள் உடையவர்கள். மேலும் இவர்கள் அரசாங்க பணியில் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்கு இவர்கள் முயற்சி செய்தால் அது கண்டிப்பான முறையில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் வராகமூர்த்தி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். அவர்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ வராகி அல்லது வாராகர் படங்களை வைத்து பூஜை செய்தால் சிறந்த பலனை தரும். அடுத்ததாக தைதுளை கரணம். இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் கழுதையை ஒத்த தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் கண்களில் சிறந்த கவர்ச்சியையும் அழகான தோற்றத்தையும் உடையவர்கள். இவர்கள் கலை ஆர்வம் உடையவர்களாகவும் விளையாட்டு வீரர்களாகவும் விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறந்த பேச்சாளர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய சிறிது யோசிக்கத்தான் செய்வார்கள். இவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பொருளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அரசாங்க பணிபுரிபவர்களாகவும் இருப்பார்கள். இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் அதன் அதிபதி கிரகமான சுக்கிரனை வழிபாடு செய்வது சிறப்பு. இதன் அதிபதி தெய்வம் ஜேஷ்டா தேவி.